இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷல் சத்யா ரெசிப்பியில் ரொம்பவே டேஸ்டியாக பருப்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலான்னு தாங்க இன்றைக்கி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து குக்கரை பயன்படுத்தாமல் நம்ம நார்மலாக எப்படி பண்ணுறாங்களோ அந்த மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாகவும் குயிக்காகவும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு போடணும். போட்டு ஒரு 30 செகண்ட் போல் ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் நார்மலாக தண்ணி சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 3 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். குக்கரில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்ல பஞ்சு மாதிரி நம்மளுக்கு வந்து வெந்து வரும். இதுவே நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு போல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கறி ரெசிபி தான், ஈஸியாக வந்து நம்ம பண்ணக்கூடியது. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல பருப்பெல்லாம் குலைவாக வெந்து வந்துருச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் மசிச்சு கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு மேஷரெல்லாம் தேவைப்படாது, நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த தேங்காய் பேஸ்ட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூடவே 2 கப்பு போல் நல்லா சூடான தண்ணி தான் சேர்க்கணும். இனிமேல் நார்மல் வாட்டர் சேர்க்கக்கூடாது. சூடான தண்ணி ஒரு 2 கப்பு போல் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பருப்பு குழம்பு ரெடி ஆயிரும். இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து காயப்பொடி மட்டும் போடணும். போட்டுட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணும். ஸோ கொதிக்க விட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா பருப்பு குழம்பு ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது வந்து கேரளா ஸ்பெஷல். கேரளாவில் இந்த ஒரு மெத்தடில் தான் பண்ணுவாங்க, பாசிப்பருப்பு பயன்படுத்தி. அதுவும் ஸ்பெஷலாக ஓணம் சத்யாவில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு இப்போ வந்து சூப்பராக பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான ஒரு சின்ன தாளிப்பு தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, அப்புறமா ஒரு 3 வரமிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இதில் வந்து நல்ல மிளகு போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அது வெடித்து தெறிக்க பார்க்கும். ஸோ நம்மளுக்கு தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப டேஸ்டியாக நல்லா க்ரீமியாக இருக்கக்கூடிய பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு வைஸும் வாசனையும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூட அப்பளம் மட்டும் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே ஒரு தட்டு சோறும் காலியாயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கடைசியாக தாளிப்பும் போட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஓணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.